இன்றைய வகுப்பில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் தற்கால ஜப்பானிய வரலாற்றை பற்றி பார்க்க போகின்றோம். இதில் முதற் பகுதியாக ஜப்பானின் மீஜி முடியாட்சி மீட்பு உரிமை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். மீஜி முடியாட்சியின் மீட்பு உரிமை பற்றி பார்க்க போகின்றோம். இதை பகுதி 1ஆக நாம் இவ்வகுப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இங்கிலாந்தின் பண்டுரிமை மீட்சி. இங்கிலாந்து பண்டுரிமை மீட்சியிலிருந்து ஜப்பானின் பண்டுரிமை மீட்சி சற்று மாறுபட்டே காணப்பட்டது. இருப்பினும் இங்கிலாந்தின் பண்டுரிமை மீட்சி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது கலந்துரையாடுவோம். இங்கிலாந்தின் பண்டுரிமை மீட்சி என்பது இங்கிலாந்தில் உள்நாட்டு போரின் இங்கிலாந்தில் 1942ஆம் ஆண்டு முதல் 1949ஆம் ஆண்டு வரை உள்நாட்டு போர் நடைபெற்றது. இந்த உள்நாட்டு போரின் இறுதியில் இங்கிலாந்தின் மன்னரான முதலாம் சார்லஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1641ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னரான முதலாம் சார்லஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவருடைய படுகொலைக்கு பின்பு இங்கிலாந்தை பொதுநல அரசும் காப்பாளர் ஆட்சியும் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன. பொதுநல அரசு 1649 முதல் 1653 வரையிலும், காப்பாளர் ஆட்சி 1653 முதல் 1660 வரையிலும் ஆட்சி செய்து வந்தன. இவ்வாறு கிட்டத்தட்ட 1649 முதல் 1660 வரை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 வருடங்கள் இங்கிலாந்தில் குடியாட்சியே நிர்வகிக்கப்பட்டது. குடியாட்சியை எஞ்சியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய படைத்தலைவருமான அலிவர் கிரஹாம்பெல் என்பவர் இங்கிலாந்தை ஆட்சி செய்தார். இக்காலகட்டத்தில் 1649 முதல் 1660 வரை இக்காலகட்டத்தில் இங்கிலாந்தில் எந்த மன்னரும் ஆட்சி செய்ததற்கான அடையாளங்கள் ஏதும், எந்த சான்றும் இல்லை. மன்னருடைய ஆட்சி நடைபெறவில்லை. இங்கிலாந்தில் முழுக்க காப்பாளர்களுடைய ஆட்சி அலிவர் கிராம்பெல் தலைமையில் 11 ஆண்டுகள் நடைபெற்றது. அலிவர் கிராம்பெல்லின் ஆட்சிக்கு பின்பு 1660ஆம் ஆண்டு இரண்டாம் சார்லஸ் மன்னர் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூட்டிக் கொள்கின்றார். 1660ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னராக இரண்டாம் சார்லஸ் முடிசூட்டிக் கொள்கின்றார். இவர் 1660ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னராக முடிசூட்டிக் கொண்ட பின்பு மீண்டும் இங்கிலாந்தில் மன்னராட்சி துளிர்விட்டது. இவ்வாறு மன்னரால் ஆளப்பட்ட நிலையை மீண்டும் மீட்டெடுப்பதையே நாம் பண்டுரிமை மீட்சி அல்லது முன்னிலை மீட்சி என்கிறோம். பண்டுரிமை மீட்சி அல்லது முன்னிலை மீட்சி என்பது மன்னரால் ஆளப்பட்ட நிலையை மீண்டும் மீட்டெடுப்பதையே நாம் பண்டுரிமை மீட்சி அல்லது முன்னிலை மீட்சி என்கிறோம். இவ்வாறு இங்கிலாந்தில் 1642 முதல் 1649 வரை நடைபெற்ற உள்நாட்டு கழகத்தில் அன்றைய மன்னர் முதலாம் சார்லஸ் படுகொலை செய்யப்படுகின்றார். அவருடைய படுகொலைக்கு பின்பு இங்கு இங்கிலாந்தை காப்பாளர்கள் ஆட்சியும் குடியாட்சியும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றனர். அந்த 11 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்பு 1660ஆம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய மன்னராக இரண்டாம் சார்லஸ் முடிசூட்டிக் கொள்கின்றார். அவருடைய அரியணை ஏற்றத்திற்கு பின்பு மீண்டும் இங்கிலாந்தில் மன்னராட்சி துளிர்விட்டது. மன்னராட்சி அல்லது முடியாட்சி துளிர்விட்டது. இக்காலகட்டத்தையே நாம் பண்டுரிமை மீட்சி அல்லது முன்னிலை மீட்சி என்று அழைக்கின்றோம். ஆனால் ஜப்பானினுடைய முடியாட்சி என்பது ஜப்பானினுடைய பண்டுரிமை மீட்சி என்பது இங்கிலாந்தின் பண்டுரிமை மீட்சியிலிருந்து முற்றிலுமாக மாறப்பட்டு காணப்பட்டது. ஏனென்றால் ஜப்பானின் தெய்வீக பேரரசர்கள், சூரிய தேவதைகளின் பிரதிநிதிகளாகவே ஜப்பானின் பேரரசர்களை அழைக்கின்றார்கள். ஆனால் ஜப்பானினுடைய நிலைப்பாடு வேறு. ஜப்பானின் தெய்வீக பேரரசர்கள் கியோத்தோவில் இருந்தும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும், ஜப்பானின் மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் சோகன்கள் அல்லது படை வீர குடும்பங்கள் கைப்பற்றி பல நூற்றாண்டுகளாக ஜப்பானை ஆட்சி செய்து வந்தனர். ஜப்பானின் பண்டுரிமை மீட்சி என்பது முற்றிலும் இங்கிலாந்தினுடைய பண்டுரிமை மீட்சியிலிருந்து மாறுபட்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், இங்கு படைவீர குடும்பங்களான
கிட்டத்தட்ட 6-7 குடும்பங்கள் ஜப்பானை பல ஆண்டுகள் 676 வருடங்கள் ஆட்சி செய்து வந்தன. எனவே இங்கிலாந்தினுடைய பண்டுரிமை மீட்சிக்கும் ஜப்பானுடைய பண்டுரிமை மீட்சிக்கும் சில வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு மிகோடாவின் பண்டுரிமை மீட்சி என்பது ஜப்பானின் தெய்வீக பேரரசர்கள், ஜப்பானினுடைய பேரரசர்கள் சூரிய தேவதையினுடைய பிரதிநிதிகளாக கருதப்பட்டனர். ஜப்பானுடைய பேரரசர்கள் சூரிய தேவதையினுடைய நேரடி பிரதிநிதிகளாக கருதப்பட்டனர். இவர்கள் கியோத்தாவில் இருந்தும் இவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் சோகன்கள் கைப்பற்றி அவர்கள் ஜப்பானை உண்மையான ஆட்சியாளராக ஆண்டு வந்தனர். எனவே இந்த ஜப்பானினுடைய தெய்வீக பேரரசர்கள் இருந்தும் இல்லாதவர்களாகவே காணப்பட்டனர். இறுதியாக இந்த சோகன்களிடம் இருந்து ஜப்பானினுடைய பேரரசர்கள் ஆட்சியை கைப்பற்றியது 1868 ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள். 1868 ஆண்டில் இருந்து சோகன்களுடைய ஆட்சி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு ஜப்பானில் மீண்டும் முடியாட்சி துளிர்விட ஆரம்பித்தது. இவ்வாறு கிபி 1192 முதல் 1868 வரை கிட்டத்தட்ட 676 ஆண்டுகள் 40 பேரரசர்கள் 40 ஜப்பானிய பேரரசர்கள் பேரளவில் மட்டுமே ஜப்பானை ஆட்சி செய்தனர். 676 ஆண்டுகள் ஜப்பானிய பேரரசர்கள் 40 பேரரசர்கள் பேரளவில் மட்டுமே ஆட்சி செய்தனர். இவற்றில் குறிப்பாக 82வது மிகோடாவான கோத்தபாயின் காலத்தில் இருந்து 120ஆம் மிகோடாவான கொமாய் என்பவரின் காலம் வரை 40 பேரரசர்கள் ஜப்பானை பேரளவில் மட்டுமே ஆட்சி செய்தனர். இவர்களுடைய முழு அதிகாரங்கள், இவர்களுடைய அனைத்து அதிகாரங்களும் அனைத்து நிர்வாக திறன்களும் சோகன்களிடமே இருந்தது. பேரளவில் மட்டுமே இந்த ஜப்பானின் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தாகும். கிட்டத்தட்ட பல வருடங்கள் 1192 இருந்து 1868 வரைக்கும் 676 ஆண்டுகள் ஜப்பானில் மிகோடாக்களின் ஆட்சி இல்லாமல் சோகன்களின் ஆட்சியை, மிகோடாக்களுடைய ஆட்சிகளை சோகன்கள் கைப்பற்றி முழு அதிகாரத்தை தங்களுடைய கைவசமே வைத்திருந்தனர். அதனால் 82வது மிகோடாவான கோத்தபாயின் காலத்தில் இருந்து 120வது மிகோடாவான கொமாய் என்பவருடைய காலம் வரை ஜப்பானை கிட்டத்தட்ட 40 பேரரசர்கள் பேரளவில் மட்டுமே ஆட்சி செய்தனர். உண்மையான அதிகாரங்கள், உண்மையான செயல்திறன் கொண்ட நிர்வாகத்தை சோகன்கள் மட்டுமே தங்களுடைய கைவசம் பெற்றிருந்தனர். இதில் பல படை வீர குடும்பங்கள் இந்த ஜப்பானை பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்துள்ளார்கள். இதில் முதலாவதாக நாம் மினாமொத்துக்கள் என்ற படை வீர குடும்பம் ஆட்சியை கைப்பற்றி ஜப்பானை ஆட்சி செய்தது சில ஆண்டுகள். 1192 இருந்து 1219 வரை மினாமொத்துக்கள் என்ற படை வீர குடும்பம் ஜப்பானை சில காலங்கள் ஆட்சி செய்தது. இவர்களுடைய காலத்திற்கு பின்பு மற்றொரு படை வீர குடும்பமான பூசிவாரர்கள் 1220 இருந்து 1333 வரை ஜப்பானை ஆட்சி செய்தனர். அதனை தொடர்ந்து பூசிவாரர்களை தொடர்ந்து அசிகாக்கள் என்னும் படைவீர குடும்பம் ஜப்பானை 1333 இருந்து 1573 வரை ஆட்சி செய்தனர். அதற்கு அடுத்தால் நாம் பார்ப்போமே என்றால் முப்பெரும் வீரர்கள் என்ற படைவீர குடும்பம் 1573 இருந்து 1603 வரைக்கும் சில காலங்கள் ஜப்பானை ஆட்சி செய்தது. இவர்களுடைய முப்பெரும் வீரர்களுடைய ஆட்சிக்கு பின்பு மீண்டும் தொகுவாரர்கள் என்னும் படைவீர குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இவர்கள் 1603 இருந்து 1867 வரை ஜப்பானை ஆட்சி செய்தார்கள். இவ்வாறு பல படைவீர குடும்பங்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மிகோடாக்கள் என்றால் ஜப்பானிய பேரரசர்கள், தெய்வீக பேரரசர்களிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றி தங்களுடைய ஆட்சி மிகோடாக்கள் சோகன்களினுடைய ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இங்கு நாம் இரட்டை ஆட்சி முறையை நாம்
பார்க்கின்றோம். இரட்டை ஆட்சி என்றால் ஒரு புறம் மன்னருடைய ஆட்சி, மற்றொரு புறம் சோகன்களுடைய முழு திறன் மிக்க நிர்வாக திறமையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். இரட்டை ஆட்சி என்றால் என்ன? படை வீரர்களுடைய தலைமை அலுவலகங்களான காமகுரோ, முராமச்சி மற்றும் எத்தோ ஆகிய நகரங்களை தலைநகரங்களாக கொண்ட சோகன்கள் படைவீர குடும்பங்களாக ஆட்சி செய்து வந்தன. இதில் ஒரு புறம் மிகோடாக்களும் மற்றொரு புறம் சோகன்களும் தங்களுடைய ஆணை அதிகாரங்களை பிறப்பித்து ஆட்சி செய்து ஜப்பானை பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்து வந்தனர். கிட்டத்தட்ட 676 ஆண்டுகள், ஏறத்தாழ 676 ஆண்டுகள் ஒரு புறம் மிகோடாக்களும் மற்றொரு புறம், மிகோடாக்கள் என்றால் ஜப்பானினுடைய முடியாட்சி, மன்னர்களுடைய ஆட்சி, தெய்வீக பேரரசர்களுடைய ஆட்சி, ஒரு புறம் ஜப்பான் மன்னர் ஆட்சியும் மற்றொரு புறம் சோகன்களினுடைய ஆட்சியும் என்று இரண்டு வகையான ஆட்சி ஜப்பானில் நடைபெற்றதால் இக்காலகட்டத்தை நாம் இரட்டை ஆட்சி என்று அழைக்கின்றோம். இதையே நாம் இரட்டை ஆட்சி. ஏன் இங்கிலாந்தினுடைய பண்டுரிமை மீட்சியில் இருந்து ஜப்பானின் பண்டுரிமை மீட்சி மாறுபட்டு இருப்பதற்கான காரணங்களில் இது ஒரு முக்கியமான காரணமாகும். ஏனென்றால் இங்கிலாந்தில் காப்பாளருடைய ஆட்சி மட்டுமே நடைபெற்றது. காப்பாளருடைய ஆட்சியும் குடியாட்சியும் நடைபெற்றது. ஆனால் ஜப்பானினுடைய நிலைப்பாடு வேறு என்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர் தத்தம் குடியேற்றங்களில் இருந்து, மிகோடாக்கள் அவர்களுடைய தலைமை அலுவலகங்களில் இருந்தும், படை வீரர்கள் தங்களுடைய தலைமை அலுவலகங்களில் இருந்தும் அரசாணைகளை பிறப்பித்து மக்களை ஆட்சி செய்தனர். எனவே நாம் ஜப்பானில் ஏற்பட்டதை இரட்டை ஆட்சி முறை என்று அழைக்கிறோம். இறுதியாக கிபி 1868 ஆண்டு இந்த சோகன்களுடைய பதவி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு மிகோடாக்களினுடைய ஆட்சி மீண்டும் மீட்டெடுக்கப்படுகிறது. இதையே நாம் மிகோடாக்களின் பண்டுரிமை மீட்சி என்று அழைக்கின்றோம். தற்போது இந்த பாடப்பிரிவின் பண்டுரிமை மீட்சி, ஜப்பானின் பண்டுரிமை மீட்சி என்றால் என்ன? மிகோடாக்கள் அல்லது ஜப்பானின் தெய்வீக பேரரசர்கள் தெய்வீக பண்போடு தன்னாட்சியை தொடங்கிய காலகட்டம் 1868 பின்பு உருவாகியது. இக்காலகட்டத்தில் ஜப்பானின் மாமன்னர் மேசி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இதற்கு முன்பு சோகன்களின் பல நூற்றாண்டுகளாக 1192 1868 வரை கிட்டத்தட்ட பல படைவீர குடும்பங்களான சோகன்கள் ஜப்பானை ஆட்சி செய்து வந்தனர். அதற்கு பின்பு 676 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் மன்னர் ஆட்சி துளிர்விட ஆரம்பிக்கிறது ஜப்பானில். அவர்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் இருக்கும் குறைபாடுகளை களைந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த ஜப்பானின் தெய்வீக பேரரசர்களுடைய முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. அதனால் ஜப்பானிய மக்கள் மாமன்னரை மேசி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். ஜப்பானின் மாமன்னர் மேஜி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இவ்வாறாக முதலாக ஜப்பானின் மேஜியாக அழைக்கப்பட்டவர் முட்சிவிதோ. நாம் புகைப்படத்தில் பார்க்கிறோம். முட்சிவிதோ இவர் தான் ஜப்பானின் முதல் மேசியாகப்பட்டவர். இவர் கிபி 1868 இருந்து 1912 வரை ஜப்பானை சிறப்பாக ஆட்சி செய்தார். முட்சிவிதோ ஜப்பானை 1868 இருந்து சோகன்களிடம் இருந்து மீட்டெடுத்து 1868 இருந்து 1912 வரை ஜப்பானை திறம்பட ஆட்சி செய்தார். இவருடைய காலகட்டத்தில் ஜப்பானை ஐரோப்பிய மயமாக்கி வல்லாட்சி மிக்க ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்பதே மேஜி அரசரான முட்சிவிதோவின் முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார். ஜப்பானை ஐரோப்பிய மயமாக்கி நவீனமயப்படுத்தி ஜப்பானினுடைய தொழில்துறையிலிருந்து அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஜப்பான் உலக நாடுகளில் ஒரு வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்பதே இந்த முட்சிவிதோ என்பவரினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இதற்கான புதிய மாற்றத்தையே மேசி ஆண்டு மானம் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு இக்காலகட்டத்தில் சோகன்கள் ஆட்சி முடிந்து மிகோடாக்களினுடைய ஆட்சி, மிகோடாக்கள் அல்லது மேசிகள் அல்லது ஜப்பானினுடைய பேரரசர்கள் ஆட்சி என்று பலவிதமாக நாம் ஜப்பானிய முடியாட்சியை நாம் அழைக்கின்றோம்.
இந்த மிகோடாக்களின் ஆட்சி புதிய மாற்றத்தை, ஜப்பானில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். அதனால் இக்காலகட்டத்தை நாம் மேசி ஆண்டு மானம் என்றே அழைக்கின்றோம். மேசிகளின் ஆட்சி நடைபெற்றதால் இதனை மேசி ஆண்டு மானம் என்றே அழைக்கின்றோம். மேசி என்றால் ஒளி பொருந்திய அல்லது தெய்வீக தன்மை வாய்ந்தது என்று பொருள் கொள்ளலாம். மேசி என்றால் ஒளி பொருந்திய அல்லது தெய்வீக தன்மை வாய்ந்தது என்று பொருள் கொள்ளலாம். இதுவரை இல்லாத அளவுக்கு ஜப்பானில் பெரும் மாற்றம், பெரும் சீர்திருத்தங்கள், அரசியலிலும் சரி, பொருளாதாரங்கள் நிலையிலும் சரி, அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றத்தை ஜப்பானிய மன்னர்கள் ஏற்படுத்தியதால் இதை நாம் ஒளி பொருந்திய மேசி ஆண்டு மானம் என்று அழைக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மக்கள் அனைவரும் ஜப்பானின் மன்னரை மேசி ஒளி பொருந்திய மன்னர் என்றும் தெய்வீக பேரரசர் என்றும் அழைக்கலானார்கள். அவர்களுடைய மேசி மன்னர்களுடைய ஆட்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் மக்கள் அவர்களை அன்போடு ஒளி பொருந்திய அரசர் என்றும் ஒளி பொருந்திய மாமன்னர் என்றும் தெய்வீக பேரரசர் என்றும் பல பெயர்களால் மன்னரை அழைக்கலானார்கள். ஏனென்றால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம், மக்கள் மட்டுமல்லாது பெரும் அரசியல் தலைவர்கள், பெரும் தத்துவ ஞானிகள், மாணவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தது சோகன்களிடம் இருந்து ஆட்சி மாற்றப்பட்டு முடியாட்சிக்கு வந்த பின்பு ஜப்பானின் நிலைப்பாடு முற்றிலுமாக மாற வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருந்ததால் அந்நிலையை முழுமையாக மாற்றி ஜப்பானை ஒரு வல்லரசு நாடாக உயர்த்திய பெரும் பங்களிப்பு இந்த மேஜி முடியாட்சிக்கு இருந்தது. இந்த ஜப்பானிய பேரரசர்கள் அதற்கான அனைத்து உத்திகளையும் கையாண்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் ஜப்பானிய பேரரசர்கள் ஜப்பானிய மக்கள் இந்த ஜப்பானிய பேரரசர்களை ஒளி பொருந்திய மாமன்னர் என்றும் தெய்வீக பேரரசர் என்றும் பல பெயர்களால் அழைத்தனர். இவ்வாறு முச்சிவிதோவின் காலத்தில் இருந்து ஜப்பானில் பல சீர்திருத்தங்கள், அனைத்து துறைகளிலும் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் சீர்திருத்தமாக நாம் சமுதாய சீர்திருத்தத்தை பார்க்கின்றோம். முதல் சீர்திருத்தமாக சமுதாய சீர்திருத்தம். சமுதாயத்தில் என்னென்ன சீர்திருத்தங்களை இந்த மீஜி முடியாட்சி ஏற்படுத்தியது என்பதை நாம் இப்பகுதியில் பார்க்க போகின்றோம். 1869 தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்த இன பாகுபாடுகள் முற்றிலுமாக களையப்பட்டது. இதுவரைக்கும் ஜப்பானிய மக்களுடைய இன பிரிவினை, மேல்மட்டத்தினர், கீழ்மட்டத்தினர், உயர் குலத்தோர், தாழ் குலத்தோர், ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு சமூகத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் மீஜி முடியாட்சிக்கு பின்பு 1869 தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்த இன பாகுபாடுகள் முற்றிலுமாக களையப்பட்டது. இது முதல் சீர்திருத்தமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பண வசதி உடையவர்கள் சமூகத்தில் சில சிறப்பு அதிகாரங்களை பெற்றவர்கள், பண வசதி உடையவர்கள் சமூகத்தில் சிறப்பு அதிகாரங்களை பெற்ற உயர்மட்ட மக்கள் அல்லது மேல் மட்ட பிரிவினர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் தங்களுடைய குடும்ப பெயரை இணைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை பெற்றிருந்தார்கள். ஆனால் மேஜி மன்னராட்சிக்கு பின்பு, மேஜி முடியாட்சி மீட்புக்கு பின்பு இந்நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டு சாதாரண மக்கள் வரைக்கும் அனைவரும் தங்களுடைய குடும்ப பெயர்களை தங்களுடைய பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை ஜப்பானின் பேரரசர்கள் மக்களுக்கு வழங்கினர். இது அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1871 ஈட்டா என்ற சட்டம், 1871 ஈட்டா என்ற சட்டத்தை மீஜி முடியாட்சி பிறப்பித்தது. இச்சட்டத்தின்படி கீழ்குடியானவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சில சட்ட உரிமைகளை மீஜி அரசாங்கம் கொடுத்தது. 1871 ஈட்டா என்ற சட்டத்தை பிறப்பித்து, இந்த ஈட்டா சட்டம் யாருடைய நன்மைக்காக அப்படி என்று பார்த்தால், கீழ்மட்டம் சமூகத்தில் கீழ்பிரிவினரான கீழ்குடியானவர்களான ஏழை பலதரப்பட்ட மக்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த ஈட்டா சட்டம் அமைந்தது. இதனை தொடர்ந்து மீஜி முடியாட்சி, ஜப்பானினுடைய பேரரசர்கள் அல்லது மிகோடாக்கள்
ஜப்பானில் இருந்து முழுமையாக நில மானிய முறையை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டனர். ஜப்பானில் இருந்து முழுமையாக நில மானிய முறையை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அதற்காக சாட்சோ ஹிதோ கூட்டு என்ற அமைப்பில் சுட்சுமோ, சோசு, ஹிசான், டோசோ போன்ற நிலமானிய உரிமைகள் போன்றவர்களிடம் நிலமானிய உரிமைகள் இருந்தன. ஏற்கனவே சோகன்களுடைய காலத்தில் சாட்சோ ஹிதோ கூட்டு என்ற கூட்டு அமைக்கப்பட்டு அதில் சுட்சுமோ, சோசு, ஹிசான், டோசோ போன்றவர்களிடம் நிலமானிய உரிமைகள் இருந்தது. அந்நிலமானிய உரிமைகளை தற்போது ஜப்பானின் பேரரசர்கள் தங்களிடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்தார்கள். அனைத்து இந்த 4 பிரிவினர்களும் சுட்சுமோ, சோசு, ஹிசான் மற்றும் டோசோ போன்றோர் அவர்களிடம் இருந்த நிலமானிய உரிமைகளை அரசிடமே ஒப்படைத்தனர். இது தவிர்த்து நாம் பார்ப்போமே என்றால் சாமுராய்கள் ஜப்பானில் ஒரு மிக முக்கியமான பிரிவினராக கருதப்பட்டனர். இவர்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் சில சலுகைகளை கொடுத்து வந்தது. அவர்களுக்கு இச்சமூகத்தில் சிறப்பு பட்டைகள் வழங்கப்பட்டிருந்தன. தற்சமயம் சாமுராய்கள் தங்களுடைய சிறப்பு பட்டைகளை அரசாங்கத்திடமே திரும்ப ஒப்படைத்தனர். இவர்களுக்கு ஒரு சிறப்புரிமை வழங்கப்பட்டிருந்தது. இவர்கள் ஜப்பானினுடைய சாமுராய்கள் கத்தியை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையையும் ஜப்பான் அரசாங்கத்திடமிருந்து பெற்றிருந்தனர். இவ்வாறு சாமுராய்கள் அனுபவித்து வந்த அனைத்து உரிமைகளையும் மீண்டும் ஜப்பானினுடைய அரசர்களிடமே ஒப்படைத்ததால் அதற்கு இழப்பீடாக ஜப்பானினுடைய பேரரசர்கள் ஜப்பானினுடைய பேரரசர்களான மிகோடாக்கள் இவங்களுக்கு ஒரு பெரும் தொகையை இழப்பீடாக கொடுத்தார்கள். சாமுராய்களினுடைய பட்டைகளும் திரும்ப பெறப்பட்டது. இதனால் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் குறைவதற்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தது. சமூகத்தில் ஏற்பட்ட இச்சில மாற்றங்கள் சமூகத்தில் இருந்த ஏற்ற தாழ்வுகள் மாறுவதற்கு ஒரு பெரும் சூழலை உருவாக்கியது என்று நாம் பார்க்கின்றோம். 1871 நிலமானிய முறையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு ஜப்பானினுடைய பேரரசர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டனர். எனவே சிறிது காலம் தொடர்ந்தே நிலமானிய முறைகள், நிலப்பிரபுக்கள் என்ற அந்த வரைமுறையே ஜப்பானில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது என்றே நாம் பார்க்க முடிகிறது. இவை அனைத்தும் சமுதாய சீர்திருத்தங்களாக நாம் இங்கு பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய மிகோடாக்கள் ஆட்சி காலத்தில் சமூகத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சோகன்களிடம் இருந்த ஆட்சியை கைப்பற்றிய பின்பு, படை மானியங்களின் குறைப்புக்கு பின்பு, சாமுராய்களிடம் இருந்த உரிமைகளை திரும்ப பெற்ற பின்பு அனைத்து வகுப்பினரும் இங்கு சமமாகவே பாவிக்கப்பட்டார்கள். ஜப்பானில் முடியாட்சியின் போது அனைத்து ஏழை பணக்கார் சமூகத்தில் ஏழை பணக்காரர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர், மேல் மட்டத்தினர், கீழ் மட்டத்தினர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் சமூகம் கிட்டத்தட்ட எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சூழல், ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சமூகமாக ஜப்பானிய சமூகம் உருவானதை நாம் பார்க்கின்றோம். இது மீஜி முடியாட்சிக்கு பின்பு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் மாற்றமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து ஜப்பானினுடைய பேரரசர்களான மிகோடாக்கள் ஆட்சித்துறையில் சில சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினர். ஆட்சித்துறையில் பெரும் மாற்றத்தையே ஏற்படுத்தினர். இவர்களுடைய ஜப்பானினுடைய தெய்வீக பேரரசர்களுடைய முக்கிய நோக்கம் என்றால் வலிமை மிக்க திறமையான ஒருமுகப்படுத்தப்பட்ட மன்னர் ஆட்சியை ஜப்பானில் ஏற்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. வலிமை மிக்க திறமையான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆட்சியை ஜப்பானில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஜப்பான் மன்னர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நாட்டு பற்றினை உடைய ஒரு அரசாங்கமாக ஜப்பான் அரசாங்கம் இருக்க வேண்டும். நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு அமைந்த இதன் கோட்பாடில் அமைந்த ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதே ஜப்பான் மன்னர்களின் முக்கிய நோக்காக கொண்டிருந்தார்கள். ஜப்பானினுடைய மன்னர்கள் சூரிய தேவதையினுடைய பிரதிநிதிகளாக கருதப்பட்டமையால் ஜப்பான் மன்னருக்கான மதிப்பளித்தல், மரியாதை செய்தல், கீழ்ப்படிதல் போன்றவற்றை மக்கள் கட்டாயமாக வலுப்படுத்த வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது.
இதனால் மிகோடாக்களின் செல்வாக்கு சமூகத்தில் வலுப்படுத்தப்பட்டது. மிகோடாக்கள் அல்லது ஜப்பானிய பேரரசர்களுடைய செல்வாக்கு ஜப்பானில் 1868க்கு பின் வலுவடைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மக்கள் சூரிய தேவதையினுடைய பிரதிநிதியாக ஜப்பானிய மன்னர்களை கருதினார்கள். அவர்களுக்கு மதிப்பளித்தல், அவர்களுக்கு கீழ்ப்படிதல், இவை கட்டாயமாக்கப்பட்டது சமூகத்தில். இந்த கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் மன்னர்களுடைய நிலையை, இந்த மிகோடாக்களுடைய நிலையை இன்னும் பல மடங்கு உயர்த்தியது என்றே நாம் பார்க்க முடிகிறது. 1871 ஏப்ரல் 29ஆம் நாள் மிகோடாக்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டனர். நாட்டை 3 பிரிவுகளாக பிரித்தனர். 1871 ஏப்ரல் 29ஆம் நாள் ஜப்பானின் பேரரசர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டனர். அந்த அறிக்கையின்படி ஜப்பான் நாட்டினை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். ஜப்பான் நாட்டினை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். முதல் பிரிவாக நிலமானிய பிரபுக்கள், இரண்டாவதாக சாட்சோஹிதா, மூன்றாவதாக கூச் பிரிவினர் என்று 3 பிரிவுகளாக ஜப்பான் பிரிக்கப்படுகிறது. இந்த ஜப்பானினுடைய ஆட்சி முறை, இந்த 3 பிரிவினர்களும் அரசர்களுக்கு முழுக்க உதவி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு 1871 ஏப்ரல் 29ஆம் நாள் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். அமைப்பு ஜப்பான் நாட்டை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றது. நிலமானிய பிரபுக்கள், சாட்சோகிதாக்கள், கூச் பிரிவினர் என்று 3 பிரிவினர்களாக பிரிக்கின்றனர். இந்த 3 பிரிவினர்களும் அரசருக்கு நிர்வாகத்தில், ஜப்பானினுடைய மன்னருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காகவே இப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசருக்கு உதவி செய்வதற்காக, ஆலோசனை வழங்குவதற்காக மற்றொரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. அரசருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மற்றொரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவ்வமைப்பில் 3 முக்கியமான பதவிகள் வழங்கப்பட்டன. ஒன்று சோசை, மற்றொன்று கிஜோ அண்ட் மற்றொன்று சான்யோ என்று 3 பதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சோசை பதவி யாருக்கு வழங்கப்பட்டது என்று பார்த்தால், மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு சோசை பதவி வழங்கப்பட்டது. மன்னர் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சோசை பதவி வழங்கப்பட்டது. அதே போன்று கிஜோ பதவி யாருக்கு வழங்கப்பட்டது என்று பார்த்தால், அமைச்சரவை புலவர்களுக்கு, பிரபுக்களுக்கு வழங்கப்பட்டது. அமைச்சரவை பிரபுக்களுக்கு கிஜோ பதவியும், சோசை பதவி அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கும், சான்யோ பதவி மட்டும் எஞ்சி இருந்த பிரபுக்களுக்கும் 15 சாமுராய்களும் இந்த சான்யோ பதவி வழங்கப்பட்டது. இந்த 3 பதவிகளும் முழுக்க ஜப்பானின் மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே செயல்பட்டது. 2 அமைப்புகள் ஆட்சித்துறையில் நாம் பார்க்கின்றோம். ஒரு அமைப்பு, முதலாவதாக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஜப்பான் நாட்டை 3 பிரிவுகளாக பிரித்து ஆட்சி செய்தது. நிலமானிய பிரபுக்கள் என்றும், சாட்சோகிதா என்றும், கூச்சி பிரிவினர். இந்த 3 பிரிவினர்களும் மன்னருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்புகளாகும். அதை தொடர்ந்து மன்னருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 3 பேர் அடங்கிய இன்னொரு குழு அமைக்கப்பட்டது. அதில் 3 பதவிகள் கொடுக்கப்பட்டது. சோசை, ஜிஜோ அண்ட் சான்யோ என்று 3 பதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சோசை என்பது அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவியாகும். அதே போன்றே அரச பிரபுக்களுக்கு வழங்கப்பட்ட பதவி ஜிஜோ பதவியாகும். சான்யோ என்கிற பதவி எஞ்சியிருந்த பிரபுக்களுக்கும் மற்றும் 15 சாமுராய்களுக்கும் வழங்கப்பட்ட பதவி. இவ்வாறு ஜப்பானினுடைய ஆட்சியை நிர்வாகம் செய்வதற்கு 2 அவைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேலவை, கீழவை என்று 2 அவைகள் பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் மேலவையில் ஜிஜோ பிரிவினரும் சான்யோ பதவி வகித்தவர்களும் இடம்பெற்றார்கள். மேலவையில் ஜப்பான் நிர்வாகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். மேலவை, கீழவை என்று 2 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். இதில் மேலவையில் ஜிஜோக்களும் சானியோக்களும் இடம்பெறுகின்றார்கள். இவர்கள் முக்கிய பிரதிநிதிகளாக கருதப்படுகின்றனர். இந்த மேலவை அனைத்து சிறப்பு அதிகாரங்களையும் பெற்று திகழ்ந்தது. இந்த அவை மேலவையானது அனைத்து சிறப்பு அதிகாரங்களையும் பெற்று திகழ்ந்தது. கீழவை
படை மானிய பிரிவினர்களின் பிரதிநிதிகளாக அங்கம் வகித்தனர். கீழவையில் படை மானிய பிரிவினர்கள் முக்கியமாக உறுப்பினர்களாக அங்கம் வகித்தனர். இந்த கீழவையில் நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு அதற்கு பின்பு முடிவுகள் எடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நிதி, நீதி, வெளிநாட்டுத்துறை, உள்நாட்டுத்துறை, படைத்துறை, அரச குடும்பம் போன்ற விவகாரங்கள் கீழவையில் விவாதிக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இவற்றை நிர்வகிக்க 6 அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவை ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. கீழவை 2 அவைகள் ஜப்பானை ஆட்சி செய்வதற்காக மிகோடாக்கள் 2 அவைகளை ஏற்படுத்தியுள்ளனர். மேலவை, கீழவை. மேலவையில் ஜிஜோகாக் மற்றும் சானியோக்கள் இடம்பெற்றிருந்தனர். மேலவை அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருந்தது. அதே போன்றே கீழவையில் சில முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. சில நிதி, நீதி, வெளிநாட்டுத்துறை, உள்நாட்டுத்துறை, படைத்துறை மற்றும் அரச குடும்ப விவகாரங்கள் இங்கு விவாதிக்கப்பட்டு அதற்கு தொடர்பான முடிவுகளும் தீர்மானங்களும் ஏற்படுத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இதை நிர்வாகம் செய்வதற்காக 6 பேர் அடங்கிய அமைச்சர் குழு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறு சில சீர்திருத்தங்கள் நீதி ஆட்சித்துறையில் மிகோடாக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பான ஒரு திறம்பட்ட ஆட்சியை ஜப்பானில் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த ஜப்பானின் தெய்வீக பேரரசர்களுடைய நோக்கமாக இருந்தது. இதனை தொடர்ந்து கல்வி சீர்திருத்தங்கள். கல்வியை மேம்பாடடைய செய்தால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் என்பதில் ஜப்பானின் மிகோடாக்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடை கற்களாக இருப்பது அறியாமை, கல்வி அறிவின்மை மற்றும் மூட நம்பிக்கைகள். இவை அனைத்தும், இந்த அறியாமை, கல்வி அறிவின்மை மற்றும் மூட நம்பிக்கைகள், இதனை தடை செய்வதன் மூலம்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதில் மிகோடாக்கள் தெளிவான நம்பிக்கை வைத்திருந்தனர். எனவே 1871 ஆண்டில் கல்வித்துறை ஒன்றை ஏற்படுத்தினர். 1871 ஆண்டில் கல்வித்துறை முதலாக சோகன்களினுடைய ஆட்சிக்கு பின்பு இந்த மிகோடாக்கள் புதிய ஒரு துறையையே அரசில் அமைக்கின்றார்கள். அது கல்வித்துறை. புதிய கல்வித்துறை ஒன்று 1871 உருவாக்கப்படுகிறது. இங்கு பாகுபாடின்றி அனைவருக்கும், ஏழை, பணக்காரன், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என்று எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கல்வி அறிவூட்ட வேண்டும் என்பதே இந்த மிகோடாக்களினுடைய முக்கிய நோக்கமாக, முக்கிய இலக்காக நாம் இங்கு பார்க்கின்றோம். 1871 கல்வித்துறை என்று ஒரு தனி துறை உருவாக்கப்பட்டு இந்த கல்வித்துறை ஜப்பானில் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், உயர்ந்தோர், தாழ்ந்தோர், மேலோர், கீழோர், ஏழை, பணக்காரன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் கல்வியூட்ட வேண்டும் என்று திறம்பட செயல்படுத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ஆண் பெண் என்று இன பாகுபாடு பாராட்டாமல் கூட்டு கல்வி முறையையும் பின்பற்றப்பட்டது. ஜப்பானில் முடியாட்சிக்கு பின்பு கூட்டு கல்வி முறையும் செயல்படுத்தப்பட்டது. கூட்டு கல்வி முறை, ஆண் பெண் என்று இன பாகுபாடே இல்லை, அனைவருக்கும், அனைத்து பாலருக்கும் கல்வி என்ற ஒரு முறை இங்கு அமல்படுத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானிய கல்வி முறையின் முக்கிய நோக்கமாக மேல்நாட்டு விஞ்ஞான முறையில் வளர்ச்சி, ஒழுக்க மேம்பாடு, நாட்டிற்கும் பேரரசிற்கும் உள்ளுணர்வோடு கடமைப்பட்டிருத்தல், இந்த 3ம் முக்கிய கொள்கைகளாக கொண்டு ஜப்பானினுடைய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. மேல்நாட்டு விஞ்ஞான முறையிலான வளர்ச்சி, ஒழுக்க மேம்பாடு மற்றும் நாட்டிற்கும் பேரரசிற்கும் உள்ளுணர்வோடு கடமைப்பட்டிருத்தல், இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்ட கல்விக் கொள்கை, கட்டாய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. 1872 ஆண்டு கட்டாய கல்விக் கொள்கை. இந்த 1872 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கட்டாய கல்விக் கொள்கையின் படி ஜப்பானை 8 பல்கலைக்கழக மாவட்டங்களாக பிரிக்கின்றனர். 1872 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஜப்பானை 8 பல்கலைக்கழக மாவட்டங்களாக பிரிக்கின்றனர். இந்த 8 பல்கலைக்கழக மாவட்டங்களும்
32 பள்ளி மாவட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் இந்த 32 பள்ளி மாவட்டங்களை 210 ஆரம்ப பள்ளி ஆரம்ப கல்வி கூடங்களாக பிரிக்கின்ற மாவட்டங்களாக பிரித்தெடுக்கின்றனர். இவ்வாறு தொடக்கநிலை கல்வி பிரான்ஸ் நாட்டிலிருந்து கல்வியில் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. தொடக்கநிலை கல்வியை பிரான்ஸ் நாட்டு பிரான்ஸ் நாட்டு கல்வி மாதிரியான அடிப்படையில் மாற்றி அமைத்தனர். இங்கு ஜப்பானினுடைய கல்விக் கொள்கைகள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு ஜப்பானினுடைய பண்டைய கல்விக் கொள்கை முற்றிலும் மாற்றப்பட்டு புதிய கல்விக் கொள்கை, அமெரிக்காவில் பின்பற்றக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை இங்கு அமல்படுத்தினார்கள். அதற்கு அடுத்து 1868ஆம் ஆண்டில் முதல் பல்கலைக்கழகம், ஜப்பானின் முதல் பல்கலைக்கழகம் 1868ஆம் ஆண்டு கியோவில் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1875இல் தோஷிஷா என்ற இடத்தில் மற்றொரு பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. அதற்கு அடுத்தால் 1872ஆம் ஆண்டு வஷேதா பல்கலைக்கழகமும், இவ்வாறு பல பல்கலைக்கழகங்கள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டன. ஜப்பானினுடைய முன்னேற்றத்திற்காகவும், நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும், மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும். ஜப்பான் உலக வல்லரசுகளில் ஒன்றாக திகழ வேண்டுமென்றால் அயல் நாட்டு கல்வியிலிருந்து அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெறுவதற்கு கல்வி ஒரு முக்கியமான இன்றியமையாத விஷயம் என்பதை மிகோடாக்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்தனர். எனவே 1868இல் உலகில் எந்த பகுதிக்கு சென்று கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 1868இல் ஜப்பானியர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று தொழில்நுட்ப கல்விகளையும் பிற எந்த கல்வி வேணாலும் கற்கிறதுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டன. அதன் பின்பு 1875இல் முதலாக ஆங்கிலேய வழிப்பள்ளி உருவானது. தோஷிஷா மாகாணத்தில் ஆங்கிலேய வழிப்பள்ளி உருவானது. அதைத் தொடர்ந்தே ஹகானுவிலிருந்து மேரியான் ஹாக் என்னும் அமெரிக்க கல்வியாளர் முற்றிலுமாக ஆங்கில மொழி வழி கல்வியை ஜப்பானில் ஏற்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய வழி கல்வி மட்டுமல்லாமல் ஜெர்மானிய கல்வி முறையும் ஜப்பானில் புகுத்தப்பட்டது. ஆங்கிலேய கல்வி முறை மட்டுமல்லாது ஜப்பானிய கல்வி முறையும் ஜப்பானினுடைய கல்வி சீர்திருத்தங்களில் மிக முக்கிய இடம் பெற்றிருந்ததை நாம் இங்கு பார்க்கின்றோம். இதை தவிர்த்து பார்ப்பது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இங்கு பல கல்வி நிலையங்களில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டனர். 1890இல் கிட்டத்தட்ட 5 மிஷனரி பள்ளிகள் ஜப்பானில் தொடங்கப்பட்டன. 1890ஆம் ஆண்டு 5 மிஷனரி பள்ளிகள் ஜப்பானில் தொடங்கப்பட்டிருந்தன. 1878இல் முதல் ஆசிரியர் பயிற்சி பள்ளி டோக்கியோ மாகாணத்திலும் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1980இல் டோக்கியோவில் இசை பள்ளியும் தொடங்கப்பட்டது. இவ்வாறு மருத்துவம், இசை, தொழில், கப்பல் கட்டுதல், மீன்பிடித்தல், பத்திரிகை தொழில் போன்றவற்றை சார்ந்த தொழில்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஆங்காங்கே எழுப்பப்பட்டது. இலக்கியங்கள், கலைகள் ஜப்பானிய மொழியில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. இலக்கியங்களை ஜப்பான் மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய மொழி மாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மிகோடாக்களினுடைய காலத்திலே அரங்கேறியது என்று நாம் பார்க்கின்றோம். 1889இல் முதல் செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. 1889இல் முதல் செய்தித்தாள் ஜப்பானில் வெளியிடப்பட்டது. அதன் பின்பு நாடெங்கிலும் செய்தித்தாள்களும் ஜப்பான் முழுவதும் நாடெங்கிலும் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் வெளிவர ஆரம்பித்தன. இதை போன்றே வேகமாக வளர்ந்த மற்ற துறைகள் என்னவென்று பார்த்தால் ஓவியம், இசை, நாடகம் போன்றவை பெரிய அளவிற்கு வளர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானில் மிகோடாக்களின் ஆட்சிக்கு பின்பு கல்வியில் ஒரு மாபெரும் சீர்திருத்தம் ஏற்பட்டிருந்தது. சோகன்களுடைய ஆட்சியில் இருந்த அனைத்து குறைபாடுகளும் முழுமையாக நீக்கப்பட்டு இந்த மிகோடாக்கள் கல்வியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஜப்பானை உலக வல்லரசு நாடுகளில் ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக நாம் இங்கு பார்ப்போமே என்றால் சட்டத்துறையில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள். மிகோடாக்கள் புதிய சட்டங்களை, புதிய மாற்றங்களை சட்டத்துறையில் ஏற்படுத்தினார்கள். பழைய சட்டங்கள்
முற்றிலுமாக மாற்றத்திற்குள்ளாக்கப்பட்டது. நாடு சமுதாய வளர்ச்சிக்கு தத்துவ சட்டங்கள், அரசியலறிவு ஆகியன விரிவடைதல் மிகவும் அவசியம் என்று மிகோடாக்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தனர். எனவே 1886 டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலேய, பிரெஞ்சு, ஜெர்மானிய சட்டவியல் போதிக்கப்பட்டது. குறிப்பாக 1866 டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலேய, பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானிய சட்டங்கள் இங்கு பயிற்றுவிக்கப்பட்டது. பிரான்சில் இருந்து வந்த ஹஸ்தானஸ் பாயிண்டே என்பவர் ஜப்பானில் இருந்த கிரிமினல் சட்டங்களை சீர்படுத்தினார். அவர்கள் பிரான்சில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்ட வல்லுநராக கருதப்பட்ட ஹஸ்தானஸ் என்பவர் ஜப்பானினுடைய கிரிமினல் சட்டங்களை சீர்படுத்தினார். இதை போன்று ஜெர்மனியில் இருந்து இன்னொரு முக்கியமான சட்ட வல்லுநர் ஜப்பானிற்கு வரவழைக்கப்பட்டார். அவர் ஹெர்மன் ரூஸ்லர். இவர் ஜெர்மனியின் நாட்டை சார்ந்தவர். ஜெர்மனியினுடைய முக்கியமான சட்ட வல்லுநர் அவர். இவர் ஜப்பானிற்கு வரவழைக்கப்பட்டு ஜப்பானில் இருந்த சிவில் சட்டங்களில் இருந்த குறைபாடுகளை களைந்து புதிய சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இதை போன்றே ஆல்ஃபிரட் மோசே என்பவர் இங்கிலாந்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு ஜப்பானின் ஸ்தல ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சட்டத்திட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்காக பல வல்லுநர்கள் ஜப்பானிற்கு வரவழைக்கப்பட்டனர். இந்த மிகோடாக்களின் ஆட்சி காலத்தில் பல சட்ட வல்லுநர்கள் பிரான்சில் இருந்தும், ஜெர்மனியில் இருந்தும், இங்கிலாந்தில் இருந்தும் வரவழைக்கப்பட்டு ஜப்பானினுடைய பண்டைய கிரிமினல் சட்டங்களையும், சிவில் சட்டங்களையும் மற்றும் ஸ்தல ஆட்சியில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் என்று மிகோடாக்கள் ஒரு பெரும் மாற்றத்தையே ஏற்படுத்தினர். அதோடு மட்டுமல்லாமல் சமய வளர்ச்சியில் ஜப்பானியர்களின் பங்களிப்பு மிகவும் அளப்பறியாததாக நாம் இங்கு பார்க்கின்றோம். சமயத்துறைக்கு ஜப்பானிய அரசு மிக முக்கியத்துவம் அளித்து வந்தது. ஜப்பானினுடைய முக்கிய மதமாக ஷிண்டோயிசத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த ஷிண்டோயிசத்தை பேணி பாதுகாப்பதன் மூலமாக மக்களிடையே ஒருமைப்பாட்டுணர்வை வளர்க்க முடியும் என்று ஜப்பானிய பேரரசர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் மேஜி அரசர்களுக்கு பௌத்த மதத்தில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. பௌத்த மதத்தினரை எதிரிகளாகவே பாவித்தனர். ஆனால் சிறிது காலத்திற்கு பின்பு, இந்த ஜப்பானியனுடைய தெய்வீக பேரரசர்களின் சிறிது ஆட்சி காலத்திற்கு பின்பு 1873 சமய பொறையுடைமை கோட்பாடு என்ற கோட்பாட்டை ஜப்பானில் அறிமுகப்படுத்தினர். எந்த மதத்தையும் சாராத ஒரு சமய பொறையுடைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. சிண்டோயிசத்தை சார்ந்திருந்தால் கூட ஜப்பானினுடைய மக்கள் சமய பொறையுடைமையுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த ஜப்பானினுடைய தெய்வீக பேரரசர்களுடைய நம்பிக்கையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு சமயம் சம்பந்தமாக சில சீர்திருத்தங்களை மிகோடாக்கள் மேற்கொண்டதை நாம் பார்த்தோம். தற்சமயம் படைத்துறை மாற்றங்கள். முழுக்க சோகன்களுடைய இருந்தது. வளரும் ஆதிக்கம், அயல்நாட்டவர்களின் வளர்ந்து வரும் ஆதிக்கம் ஜப்பானிலும் வளர்ந்து வந்து ஜப்பானில் எந்தவித நிலைப்பாட்டையும் மாற்றக்கூடாது என்பதற்காக படையை பலப்படுத்த வேண்டும் என்று மிகோடாக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். பேரினுடைய காலத்தில் தேசிய பாதுகாப்பினை வலுப்படுத்த ஜப்பான் மக்கள் எண்ணினர். படை அமைப்பு இல்லாவிட்டாலும் படை மானிய அமைப்புகளை ஒடுக்க முடியாதென பேரரசர்கள். படை அமைப்பு ஒரு திறமையான ஒரு படை இருந்தால் மட்டும்தான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒடுக்க முடியும் என்பதில் ஜப்பானினுடைய தெய்வீக பேரரசர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். 1819 படையமைப்பு முறைகளை கவனிப்பதற்கென தனியாக ஒரு படைத்துறை உருவாக்கப்பட்டது. 1869 படையமைப்பு முறைகளை சரி செய்வதற்கென்று ஒரு தனி அங்கமாக படைத்துறை ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓமுரா ஜீரோ என்பவரின் ஆலோசனைப்படி படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல், சாமுராய் பிரிவினரின் உரிமைகளை ஒழித்தல், படை வீரர்களை குறிப்பிட்ட சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 1870
யாமஹதா என்பவர் பிரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாம் அங்கு கற்ற அறிந்து கொண்ட விஷயங்களை, செய்திகளை பயன்படுத்தி படைத்துறையில் சில மாற்றங்களை மேற்கொண்டார். 1872ஆம் ஆண்டு ஜப்பானினுடைய படைத்திறனில் 2 முக்கிய பிரிவுகள் இடம்பெற்றிருந்தன. ஒன்று தரைப்படை, மற்றொன்று கப்பற்படை என 2 பிரிவுகள் முக்கியமாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்றே ஜப்பானில் 21 வயது அடைந்த அனைத்து இளைஞர்களுக்கும், ஜப்பானில் 21 வயதை அடைந்த அனைத்து இளைஞர்களுக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்கள் கட்டாயமாக இராணுவ பயிற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு 4 ஆண்டுகள் தனிப்படையில் இடம்பெற்றிருந்தனர். அனைத்து இளைஞர்களுக்கும், 21 வயதடைந்த அனைத்து இளைஞர்களுக்கும் கட்டாய இராணுவ பணி வழங்கப்பட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆனால் 1873 பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் குடும்ப தலைவர், ஒரே மகன் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் மட்டும் இந்த கட்டாய இராணுவ பணியில் இருந்து விலக்களிக்கப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானினுடைய படைப்பிரிவு 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜப்பானின் படைப்பிரிவு 6 பிரிவுகளாக டோக்கியோ, சென்தாய், நாகோயா, ஒசாகோ, ஹிரோஷிமா, கொமாமாடோ போன்ற 6 பிரிவுகளாக படைத்துறை பிரிக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். இவற்றில் பல இடங்களில் இராணுவ பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றில் மிக முக்கியமானது பிகுவுன் அண்ட் தேஹாக்கு என்ற இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ பள்ளிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக காணப்பட்டது. இதை போன்றே 1878 ஜெர்மானிய படையமைப்பு முறை போன்று இராணுவ அதிகாரிகளின் அலுவலகங்களும் மாற்றியமைக்கப்பட்டது. ஜப்பானின் இராணுவ அலுவலகங்கள் ஜெர்மானிய முறைப்படியே மாற்றியமைக்கப்பட்டது. லெப்டினன்ட் கமாண்டோ டக்னஸ் என்பவர் 1868 டோக்கியோவில் கப்பற்படை பயிற்சி பள்ளி ஒன்றை உருவாக்கினார். லெப்டினன்ட் கமாண்டர் டக்னஸ் 1869 முதலாக டோக்கியோவில் கப்பற்படைக்கான பயிற்சி பள்ளி ஒன்றை ஏற்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு ஆங்கில மொழி வாயிலான பயிற்சி வழங்கப்பட்டது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதே போன்று 1875 யோகுசுகா கப்பற்படை தளத்தில் போர்க்கப்பல் ஒன்று கட்டப்பட்டது. இவ்வாறு 1882 ஜப்பான் கப்பற்படையில் தன்னிறைவை பெற்றது என்றேன். இந்த மிகோடாக்களினுடைய முயற்சியினால் கப்பல் துறையில் ஒரு தன்னிறைவை பெற்றது என்றே நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மிகோடாக்கள் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினர். கல்வி, சமுதாய சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம் மற்றும் சட்டத்துறையிலான சீர்திருத்தங்கள் மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் ஜப்பானை ஆட்சி செய்த மிகோடாக்கள் கொடுத்தனர். படை மானியம் ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை பெரிதும் தேக்க நிலை அடைய செய்திருந்தது. எனவே தொழில் முன்னேற்றம், போக்குவரத்து வசதிகளை பெருக்குதல், நாணய முறைகளை சீராக்குதல், விவசாயத்தை மேம்படைய செய்தல் போன்றவை மிகோடாக்களின் முக்கிய இலக்காக இருந்தது. அயல்நாட்டு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அறிவினை தொழில் துறையில் பயன்படுத்தினால் மட்டுமே பெரும் முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும் என்பதில் ஜப்பானினுடைய அரசர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இக்காலகட்டத்தையே நாம் பொருளாதார புரட்சி என்று அழைக்கின்றோம். அயல் நாடுகளில் இருந்து நவீன எந்திரங்கள் பெருமளவில் ஜப்பானிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அத்தோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கு அரசு மானியங்களையும் உதவி தொகைகளையும் பெருமளவில் வழங்கியது. 1866ஆம் ஆண்டு பருத்தி நூல் நூற்பு இயந்திரங்கள் அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதற்கு இங்கிலாந்தில் உள்ள வல்லுநர்கள் ஜப்பானிற்கு வரவழைக்கப்பட்டு இங்கு இருந்த ஜப்பானினுடைய நூற்கும் இயந்திரங்களை பயிற்றுவிப்பதற்காக வல்லுநர்கள் மிகோடாக்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் வல்லுநர்களை ஜப்பானிற்கு வரவழைத்தர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் பட்டு தொழில், பஞ்சாலை, சிமெண்ட், காகிதம், கண்ணாடி, ஓடு செய்தல் போன்ற தொழில்களை அரசாங்கமே ஏற்று நடத்தியது.
உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டு கண்காட்சிகளில் இவ்வாறு ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அயல்நாட்டு கண்காட்சிகளில் வைப்பதன் மூலமாக ஜப்பானினுடைய பொருளின் தரத்தை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகோடாக்களின் மிக ஒரு முக்கியமான இலக்காக இருந்தது. உலக மக்கள் அனைவரும் அயல்நாட்டவர்கள் ஜப்பானினுடைய பொருளின் தரத்தை அறிந்து கொள்வாரே என்றால் உலக நாடுகளிடையே ஜப்பானினுடைய பொருளுக்கு பெரும் வரவேற்பு கிடைக்கும் என்பதில் ஜப்பானினுடைய பேரரசர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தொழில்துறையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்பட்டதால் வேலை வாய்ப்புகள் பெருமளவில் பெருகியது. ஜப்பானில் வேலை வாய்ப்புகள் பெருமளவில் பெருகியது. உள்நாட்டிலும் எவ்வாறு அயல்நாட்டு பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டதோ அதை போன்றே உள்நாட்டிலும் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதனால் மக்களிடையே பெரும் செல்வாக்கும் பெரும் வரவேற்பும் பெற முடிந்தது. 1870 தொழில் அமைச்சகம் தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக பொருட்களின் தேவைகள் அதிகரித்தது. தேவைகள் அதிகரித்தது மட்டுமல்லாமல் இரும்பு மற்றும் நிலக்கரி சம்பந்தமான தொழில்களினுடைய பெருக்கமும் வளர்ச்சி அடைந்தது. 1890களில் நீராவியால் ஓடக்கூடிய சுமார் 250 தொழிற்சாலைகள் நீராவியால் ஓடக்கூடிய தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட ஜப்பானில் 250 தொழிற்சாலைகள் செயல்பட்டு வந்தனர். தொழில்துறையில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டதால் ஜப்பானில் இருந்த பெரும் செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை தொழிற்சாலைகளில் முதலீடு செய்ய முற்பட்டார்கள். இதனால் முதலாளிகள் வலுப்பெற்றார்கள். தொழிலாளர்களும் தொழிற்சாலைகள் எவ்வாறு பெருகியதோ அதை போன்றே தொழிலாளர் வர்க்கமும் பெருகியது என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். தொழில்துறை முன்னேற வேண்டுமானால் மிக முக்கிய பங்கு போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் பெருக போக்குவரத்து வசதிகள் பெருகியது. மூலப்பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டுக்கும் வரவழைக்கப்பட்டது. பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்வதற்காக இருப்பு பாதை மற்றும் சாலை போக்குவரத்தில் அதிக கவனம் மிகோடாக்கள் செலுத்தினார்கள். இருப்பு பாதை பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டது என்றே நாம் சொல்ல முடியும். ஜப்பானினுடைய இருப்பு பாதை பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரும் மைல்கல்லாக விளங்கியது என்றே நாம் இங்கு பார்க்கின்றோம். 1813 முதல் இருப்பு பாதை டோக்கியோவில் இருந்து யோகா வரையிலும் 15 மைல் தூரத்திற்கு போடப்பட்டது. அதற்கு பின்பு 1885 ஆண்டில் ஜப்பானினுடைய இருப்பு பாதைகளின் இருப்பு பாதையை விரிவாக்கம் செய்வதற்காக ரயில்வே பீரோ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த தனி அமைச்சகம் ஜப்பானை அனைத்து பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமைந்தது. 1890 இருப்பு பாதை வாரியம் ரயில்வே போர்டு என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது. டோக்கியோ, ஒமாரி, கியோட்டோ, டொக்காய்டோ போன்ற முக்கியமான பகுதிகளை டோக்கியோவுடன் இணைப்பதற்கான இருப்பு பாதைகள் போடப்பட்டன. கிட்டத்தட்ட 1894 முதல் 95 ஜப்பானில் இருந்த இருப்பு பாதையினுடைய நீளம் 2118 மைலாக இருந்தது. முதலில் போடப்பட்ட இருப்பு பாதை வெறும் 15 மைலே. ஆனால் 1894-95 ஜப்பானில் இருந்த இருப்பு பாதையினுடைய நீளம் சுமார் 2118 மைலாக இருந்தது. 1818 முதல் 1895க்குள் ஜப்பானில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட சீர்திருத்தங்களை போன்றே நாணய சீர்திருத்தங்கள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டது. ஜப்பானிய மன்னர்கள் மிகோடாக்கள் காலத்தில் நாணயத்தில் பெரும் சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான மற்றொரு அடிப்படை காரணமாக நாணயத்தை சீராக்குதல் இருந்தது. முடியாட்சி மீட்கப்படுவதற்கு முன்பு சோகன்கள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய உலோகங்களை மாற்று நாணயங்களாக பயன்படுத்தி வந்தனர். 1858 வெளிநாட்டவர் தொடர்பு ஜப்பானுக்கு ஏற்பட்ட பின்பு பொருளாதார சுரண்டல் சீர்கேடு அடையலாயிற்று. ஜப்பானின் தங்கம், வெள்ளி ஆகியவை அயல் நாடுகளுக்கு கடத்தப்பட்டன. ஜப்பானிலிருந்து தங்கம், வெள்ளி போன்ற உயர்ந்தவை வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டது. எனவே மேஜி முடியாட்சி மீட்கப்பட்டவுடன் கஜானா காலியாகவே சோகனுடைய ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் கஜானா
அரச கருவூலம் காலியாகவே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே பொருளாதாரத்தை மீட்சிக்கு நாணய சீர்திருத்தம் மிகவும் அவசியம் என்பதை மிகோடாக்கள் உணர்ந்திருந்தார்கள். பொருளாதாரத்தை பொலிவடைய செய்ய அரசு காகிதத்தை வெளியிடலாயிற்று. தங்கம் அயலவர்கள் கையில் அடைக்கலம் போவது தடுக்கப்பட்டது முழுமையாக. முதலாக 1872ஆம் ஆண்டில் அமெரிக்கா முறையிலான வங்கிகளை தோற்றுவிக்க சட்டங்கள் மிகோடாக்களால் சட்டங்கள் இயற்றப்பட்டது. 1879இல் முதல் ஜப்பானிய தேசிய வங்கி உருவாக்கப்பட்டது. முதலாக ஜப்பானில் 1879ஆம் ஆண்டு தேசிய வங்கி உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு 1879இல் 151 வங்கி கிளைகள் ஜப்பான் நாடு முழுவதும் வங்கி கிளைகள் உருவாக்கப்பட்டன. இந்த வங்கிகளின் வைப்பு தொகையாக 12 மில்லியன் எண்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு வங்கிகளின் மூலமாக நிர்வாகத்தை திறம்பட செயல்படுவதற்கு ஜப்பானிய அரசு மிகோடாக்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். 1896க்கு பின் தனிப்பட்டவர்களால் இயங்கக்கூடிய வங்கிகளும் ஜப்பானில் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் விவசாய சீர்திருத்தங்கள் விவசாயிகளுடைய நிலையை மாற்றுவதை மிகோடாக்கள் மிக முக்கிய இலக்காக கொண்டிருந்தனர். அனைவருக்கும் நிலம் வழங்க வேண்டும் என்பதில் மிகோடாக்கள் மிகவும் நம்பிக்கையாக இருந்தனர். தனிப்பட்ட நிலங்களை விற்பதற்கு அறிவிக்கும் சோகன்களுடைய காலத்தில் தனிப்பட்டவர்கள் நிலங்களை விற்பதற்கான அறிவிக்கப்பட்டிருந்த தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இவ்வாறு மிகோடாக்களின் ஆட்சி காலத்தில் ஜப்பானில் விரைவான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த மக்கள் நகர வாழ்க்கையிலிருந்து கிராம வாழ்க்கையிலிருந்து நகர வாழ்க்கைக்கு நகர வாழ்க்கையை நோக்கி மாற்றலானார்கள். இதனால் ஜப்பானினுடைய குடும்ப அமைப்பு முறை முற்றிலுமாக மாற்றப்பட்டது. மேல்நாட்டு நடையுடை பாவனைகளில் ஜப்பானியர்கள் அதிக ஈடுபாடு காட்டலானார்கள். கருச்சிதைவு, சிசுவதை போன்ற சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் இருந்து மக்களை விடுவிப்பதற்காக மிகோடாக்கள் பல சட்ட திட்டங்களை புகுத்தினார்கள். மேலும் மேஜி சீர்திருத்தத்தால் ஜப்பான் தனி நிலையிலிருந்து விடுபட்டு முன்னேற்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் புதியதோர் சகாப்தத்தை ஏற்படுத்தியது என்றே பார்க்கிறோம். ஜப்பானினுடைய மீஜி ஆட்சிக்கு பின் 1868 இருந்து மீஜி முடியாட்சி தொடங்கப்பட்ட இக்காலகட்டத்தில் பொருளாதாரத்திலும் சரி, போக்குவரத்து துறை, கல்வித்துறை என்று அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றத்தை இந்த மீஜி மன்னர்கள் ஏற்படுத்தினார்கள். இது ஜப்பானை ஒரு வல்லரசு நாடாக மாற்றி அமைத்தது என்பது வரலாற்று உண்மையாக நாம் இப்பகுதியில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் ஜப்பான் மற்றும் 2ஆம் உலகப் போர் பற்றிய செய்திகளை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.